இந்த நுண்ணூட்டங்கள்லாம் ஆட்டுக்கு எதுக்கு தேவை? இந்த நுண்ணூட்டங்கள் ஒரு செல்லுலேருந்து ஒரு திசுலேருந்து ரத்த ஓட்டத்துலேருந்து எல்லா அசைவுக்கும் இந்த நுண்ணூட்டங்கள் ரொம்ப அவசியமானதுங்க. வணக்கம், நான் உங்கள் பிரவீன் பிஆர் ஃபீட்ஸ்லேருந்து. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஆக்டிசெல் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஷீப் அண்ட் கோட் மினரல் ப்ரீமிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம மினரல் லிக்காக கொடுத்துருந்தோம், தாது உப்பு கட்டியாக கொடுத்துருந்தோம். இது பண்ணையில் சென்ட்ராக கட்டி தொங்கணும், ஆட்டுக்கு தேவைன்னா எடுத்துக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் கொண்டு வந்திருந்தோம். கஸ்டமர்ஸ் அதிகமாக அதே தாது உப்பு பவுடராக இருக்கானே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபீடு கொடுக்குறப்போ ஒரு 5 கிராம் டெய்லி ஆட்டுக்கு போட்டு கொடுக்குற மாதிரி தாது உப்பு பவுடரா இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. அதனால தாது உப்பு பவுடரா மட்டும் இல்லாம அது ஒரு கம்ப்ளீட்டான ப்ரீமிக்ஸா கொண்டு வந்திருக்கோம். விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாத்தையும் ஒரு கலவையா ஒரு கம்ப்ளீட்டான ப்ரீமிக்ஸா நம்ம இப்போ கொண்டு வந்தோம். இப்போ ஜென்ரலா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ப்ரீமிக்ஸ்ங்கிறப்ப ஜென்ரலா ஒரு ப்ரீமிக்ஸ் கொடுத்துருவாங்க. அது ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கு எல்லாமே ஒரே ப்ரீமிக்ஸா கொடுத்துருவாங்க. அது மாதிரி கொடுக்க கூடாதுங்க. இப்போ நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா ஆட்டுக்கு தனியா செம்மறிக்கு தனியா இருக்கு. ஏன்னா ஆட்டுக்கும் செம்மறிக்குமே ஒன்னா ப்ரீமிக்ஸ் செய்ய முடியாது. என்னன்னா ஆட்டுக்கு தேவைப்படுற காப்பர் லெவலும் செம்மறிக்கு தேவைப்படுற காப்பர் லெவலும் டிஃபரன்ஸ். ஆட்டுக்கு தேவைப்படுற காப்பர் லெவல் செம்மறி கொடுத்தோம்னா காப்பர் டாக்ஸிசிட்டி வந்துடும். அதனால ஆட்டுக்கு செம்மறிக்கு, வெள்ளாட்டுக்கு செம்மறிக்குன்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தனித்தனியா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ரீமிக்ஸ்னா என்ன, இதுல என்னென்ன இருக்கு, இதை ஏன் ஆட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த டீட்டெயிலா சொல்றேன். ப்ரீமிக்ஸுங்கிறது ஒரு ஆட்டுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்து அனைத்தோட கலவைங்கிறது தான் ப்ரீமிக்ஸ். ப்ளஸ் இதில் விட்டமின்ஸும் ஆட் ஆகிருக்கும். நுண்ணூட்ட சத்தில் என்னென்ன இருக்கும்னா உங்களுக்கு கால்சியம், மெக்னீசியம், ஜிங்கு, காப்பர், அயன், போரான், அது மாதிரி தேவையான நுண்ணூட்டங்களும், அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ, டி, 3, இ, கே, விட்டமின் B12, அது மாதிரி எசென்ஷியலான விட்டமின்ஸ், இது எல்லாத்தையும் கலவையாக செஞ்சு கொடுக்கறது தான் ஆட்டுக்கான ப்ரீமிக்ஸ். இந்த நுண்ணூட்டங்கள்லாம் ஆட்டுக்கு எதுக்கு தேவை? இந்த நுண்ணூட்டங்கள் ஒரு செல்லுலேருந்து ஒரு திசுலேருந்து ரத்த ஓட்டத்துலேருந்து எல்லா அசைவுக்கும் இந்த நுண்ணூட்டங்கள் ரொம்ப அவசியமானதுங்க. இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், நம்ம தாத்தா பாட்டி காலம் அந்த பழைய காலத்துலலாம் எங்கே இது மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்துச்சு, நீங்கள் விற்கணுங்கிறதுக்காக புதுசாக ஒன்றா கொண்டு வரீங்களாங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும், நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் ஆடு மேய்ச்ச புல்லும் இப்போ நம்ம ஆடுங்க மேய்கிற புல்லும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஃபுல்லாக சாரணி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, குப்பைமேனி, அது இதுன்னு புதுசாக இந்த புல் வகைகள், கீரை வகைகள், இது மாதிரி நிறைய வித்தியாசமாக மேய்ஞ்சிச்சிங்க. அது மாதிரி மேய்கிறப்ப ஆடுங்களுக்கு தேவையான நுண்ணூட்ட சக்தி அதுலேருந்து வந்துச்சுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சூப்பர் நேப்பியர் புள்ளியும் வெறும் கோர புள்ளியும் தாங்க மேயுது. அதுலேருந்து இந்த நுண்ணூட்டம் குறைபாடு இருக்கிறதான் குறை குட்டி போடுறது, பால் சரியா இல்லாம இருக்கிறது, பிளஸ் நிறைய பிரச்சனைகள் வருதுங்க. இந்த நுண்ணூட்டத்திலே கரெக்ட் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதுவும் முக்கியமா சண்டைக்கேடா வளர்க்குறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா அந்த எலும்பு ஸ்ட்ரென்த்லேருந்து அந்த சண்டை போறப்ப அந்த இது கொடுக்குற அந்த டிஷ்யூ ஸ்ட்ரென்த்லேருந்து எல்லாத்துக்கும் அது ரொம்ப எசென்சியலான ஒன்று. இப்போ மார்க்கெட்ல கிடைக்கிற அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட்ல கிடைக்கிற தாதுப்பு போடுற வெள்ளாடுக்கு போடுறப்ப எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனா செம்மறிக்கு போடுறது எந்த அளவுக்கு சேஃப்னு தெரியல. ஏன்னா அதுல எல்லாம் காப்பரோட லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது ஆட்டுக்கு ஓரளவுக்கு மேல அது ரொம்ப ரிஸ்க். இப்போ இது நம்மள்ட்ட 1 கிலோ பேக்கா இருக்கு. நீங்க எனக்கு இன்னும் நிறைய தேவைப்படுதுன்னா 20 கிலோ பேக்கா கூட கஸ்டமைஸ் பண்ணி தரலாங்க. இதோட எம்ஆர்பி 295 ரூபா. நம்ம ஆஃபர் பிரைஸ்ல 250 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.